Hello friends, வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். அந்த டெஃபினேஷன் வந்து டைரெக்டாக கொஷினில் கேட்கலாம், இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த சில ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வாய்ட் ரேஷியோன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா வாய்ட் ரேஷியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டலாக வந்து இதுதான் வந்து 3 ஃபேஸ் டயக்ராம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஸோ சாலிடு, வாட்டரு, ஏரு இது மொத்தமும் 3 ஃபேஸுமே இருக்கிறதுனால தான் அது 3 ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாய்ட்ஸ்னால் என்ன? ஏரும் வாட்டரும் சேர்ந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வாய்ட் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட் தான் என்னது வாய்ட் ரேஷியோ. ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட் தான் என்னது வாய்ட் ரேஷியோ. சரி, இது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்முலா என்ன? டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட். அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட் வேணால் என்ன பண்ணும்? இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் மைனஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட். சம்டைம்ஸ் நம்ம இது ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுறது உபயோகமாக இருக்கும், அதனால தான் வந்து இதை நம்ம பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஓகே, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? இப்போது ஒரு சாயில் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து லூஸ் ஸ்டேட்டில் ஒரு சாயில் இருந்துச்சு அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு அந்த சாயில் காம்பேக்டாக இல்லை, அதிகமான வாய்ட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ அதில் ஹை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு காம்பேக்ட் ஆகலை. ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வேணுது என்ன? இதில் லூஸ் சாயிலில் அதிகமாக இருக்குது. அப்போது வால்யூம் ஆஃப் வாய்ட் அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்? நம்ம ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். Volume of void is equal to void ratio is equal to volume of void divided by volume of solid படிச்சிருக்கோம். அப்போ void ratio is directly proportional to volume of void. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல volume of void அதிகமாக இருக்கிறதுனால void ratio என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதனால தான் loose soil will have maximum void ratio. அந்த வேல்யூ 0.91. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இப்போ வாய்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ அதனுடைய டென்சிட்டி என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக மினிமமாக தான் இருக்கும். கரெக்டாக? அதனால தான் அதனுடைய ட்ரை யூனிட் வெயிட் என்னவா போட்டிருக்காங்க? மினிமம் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை யூனிட் வெயிட்னா என்னன்னு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டென்ஸ் சாயில்னால் என்ன? இப்போ ஒரு லூஸ் சாயில் இருக்குது, அது நல்லா போட்டு காம்பேக்ட் பண்ண, நல்லா அழுத்தணும், ஏதோ ரோட் ரோலரோ ஏதோ வச்சு நல்லா காம்பேக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்னது? டென்ஸ் சாயில். ஸோ டென்ஸ் சாயில் என்ன ஆகும்? அதனுடைய வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து என்ன ஆகும்? இங்கே குறையும். அப்போது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? வாய்ட் ரேஷியோவும் குறையும். அப்போது அந்த இடத்துல மினிமம் வரும், விச் இஸ் 0.35. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? மினிமமாக இருந்துச்சுன்னா ட்ரை டென்சிட்டி என்னவாக இருக்கும்? ட்ரை யூனிட் வெயிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து வாய்ட் ரேஷியோ ஆஃப் அ கோர்ஸ் கிரைன்டு சாயில் கம்மியாக இருக்கும், வாய்ட் ரேஷியோ ஆஃப் அ ஃபைன் கிரைன்டு சாயில் அதிகமாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோர்ஸ் கிரைன்டு சாயில்னா ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிக்கலாக இருக்கும். கரெக்டாக? அப்போ அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கோங்க, இவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபைன் கிரைன்டு சாயில் இருக்குது, இதை இன்னும் சின்ன சின்னதாக பிரிஞ்சாதான் என்னது? ஃபைன் கிரைன்டு சாயிலோட சைஸு. கரெக்டாக? அப்போ இந்த சாயில் இன்னும் சின்ன சின்னதாக பிரியும். இப்போ 4 பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ப்ளஸ் இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்ம், ஸோ 4 வருது. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது என்னவாக இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா இதை விட இது அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு டைம் தான் சுற்றுது, இது ஒரு டைம் சுற்றிடுச்சு, அதுக்கப்புறம் இன்பிட்வீனும் இன்னும் கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. சரியா? அப்போது இந்த இடத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா இதை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல உள்ள சின்ன சின்ன வாய்ட்ஸ் வந்து இதை விடவே இங்கே அதிகமாக இருக்கும். அப்போது வாய்ட் ரேஷியோ வந்து எதில் அதிகமாக இருக்கும்? ஃபைன் கிரைன்டு சாயிலில் தான் அதிகமாக இருக்கும், கோர்ஸ் கிரைன்டு சாயிலை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? பார்க்குறதுக்கு இதில் வாய்ட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வாய்ட்ஸ் வந்து நிறைய எதில் இருக்கும்? இந்த ஃபைன் கிரைன்டு சாயிலில் தான் இருக்கும். அதனால தான் ஃபைன் கிரைன்டு சாயிலோட வாய்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு த கோர்ஸ் கிரைன்டு சாயில். ஓகே, இப்போ இதனுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்க்கணும். சரியா? அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வாய்ட் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, வால்யூம் ஆஃப் வாய்ட் வந்து வாய்ட் ரேஷியோட ஃபார்முலா என்ன? வாய்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட் தான் என்னது? வாய்ட் ரேஷியோ. சரி, வால்யூம் ஆஃப் வாய்ட் வந்து 0 ஆகுமா?
வாய்ட்ஸ் எப்பயாச்சும் ஜீரோ ஆகுமா? ப்ராக்டிக்கலி வாய்ட்ஸ் cannot be ஜீரோ. அதனால் இந்த டேர்ம் ஜீரோவாக வாய்ப்பே கிடையாது. அதனால் வால்யூம் ஆஃப் வாய்ட் ஜீரோ ஆக முடியாததுனால வாய்ட் ரேஷியோ cannot be ஜீரோ. ஓகேங்களா? ஸோ அப்போ இதனுடைய வாய்ட் ரேஷியோட ரேஞ்ச் என்ன இருக்கும்? இட் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ அதுக்கு மேலே என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ லோவர் லிமிட் தான் அதுக்கு இருக்குது, அப்பர் லிமிட் கிடையவே கிடையாது. எந்த ரேஞ்ச் எவ்வளோ வந்து 100ஆவோ இல்லை 1 அந்த மாதிரி என்ன வேல்யூ வேணாலும் வாய்ட் ரேஷியோ இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர் கண்டென்ட். சரி, இப்போ ஏர் கண்டென்ட்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏர் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, ஏர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட். இப்போ நம்ம 3 ஃபேஸ் டயக்ராம் வரையலாம். இது வந்து ஏர், இது வந்து வாட்டர், இது வந்து வாய்ட். சரி, இது வந்து ஏர், இது வந்து வாட்டர், இது வந்து சாலிட். சரியா? இப்போ வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட். ஸோ ஏரும் வாட்டரும் சேர்ந்தது தான் வாய்டு. கரெக்டாக? ஸோ இது மட்டும் இருக்கிறது தான் வால்யூம் ஆஃப் ஏர். சரியா? அப்போ என்ன பார்க்குறோன்னா, இங்கே வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்டு. ஓகேவா? ஸோ வாய்டில் எவ்வளோ ஏர் இருக்குது அப்படின்றது தான் ஏர் கண்டென்ட். ஓகேவா? இப்போ இதுதான் வாய்டுன்னு வச்சுக்கோங்களேன். வாய்டில் என்னென்ன இருக்குது? ஏர் இருக்குது, அப்புறம் வாட்டர் இருக்குது. சரியா? ஸோ அந்த டோட்டல் வாய்டில் எவ்வளோ ஏர் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் ஏர் கண்டென்ட். ஓகேங்களா? அப்போ வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட் தான் என்னது? ஏர் கண்டென்ட். ஓகே, இப்போது நம்ம இது ஃபார்முலா தெரிஞ்சிட்டோம். ஸோ வாய்டோட வால்யூமில் எவ்வளோ ஏர் இருக்குது அப்படின்றத என்னது? ஏர் கண்டென்ட் சொல்லியாச்சு. ஸோ இதனுடைய ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியணும். சரியா? அப்போ அதனுடைய ரேஞ்ச் வேணும்னா நம்ம 2 கண்டிஷன் வச்சுக்கலாம். ஒன்று வந்து சாயில் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஸ்டேட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரியா? ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா தண்ணி வாய்ட்ஸ் முழுக்க நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போது அந்த இடத்துல வாட்டர் மட்டும்தான் இருக்கும், ஏர் இருக்காது. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் ஏரோட வேல்யூ என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி ஜீரோவாகும். அப்போ ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில் ஏர் கண்டென்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்குது? ஜீரோவாக இருக்குது. ஸோ லோவர் லிமிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கணும், எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ அப்பர் லிமிட்டில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபுல்லி ட்ரை ஸ்டேட் எடுத்துக்கலாம். சரியா? ஃபுல்லி ட்ரை ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. தட் இஸ் ஒரு இது இருக்குன்னா, ஒரு வாய்ட் இருக்குன்னா அந்த வாய்டில் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. தட் இஸ் வாட்டரே இல்லை, ஏர் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல எப்படி வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஏருக்கு வந்து வால்யூம் ஆஃப் ஏர் இருக்குது, ஓகே. ஆனால் வால்யூம் ஆஃப் வாய்ட்னா என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் என்னது? வால்யூம் ஆஃப் வாய்ட். நம்ம இங்கே என்ன சொல்லிட்டோம்? வாட்டரே இங்கே இல்லைன்னு சொல்லிட்டோம். கரெக்டாக? அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் என்னவாக இருக்கும்? ஆப்வியஸ்லி த வால்யூம் ஆஃப் வாட்டர் வுட் பி ஜீரோ. கரெக்டாக? அப்போ வால்யூம் ஆஃப் வாய்டும் என்ன ஆகுது? வால்யூம் ஆஃப் ஏராக மாறுது. அப்போது நியூமரேட்டரும் ஒன்று, டினாமினேட்டரும் ஒன்று அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஈக்குவலாக அந்த வேல்யூ இருக்கும். அப்போது ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. அப்போ லோவர் லிமிட் 0வாகவும் அப்பர் லிமிட் 1ஆகவும் இருக்குது. இன்பிட்வீன் என்ன வேல்யூ வேணாலும் நம்மளுக்கு வரலாம். அப்போ ஏர் கண்டென்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏசி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 0லேருந்து 1க்கிடையே என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் என்ன போட்டிருந்தாங்க? கிரேட்டர் தென் 0, நாட் ஈக்குவல் டு. 0வாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம், இன்பிட்வீன் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு போராசிட்டி. இப்போது போராசிட்டி அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் தான் என்னது? போராசிட்டி. வால்யூம் ஆஃப் வாய்டு, வாய்டுனா ஏரும் வாட்டரும் சேர்ந்தது என்ன சொல்லியிருக்காங்க? வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ வந்து வால்யூம் ஆஃப் வாய்டு டிவைடட் பை டோட்டல் வால்யூம் தான் என்னது? போராசிட்டி. இது நம்மளுக்கு பர்சன்டேஜாக வேணும்னா இன்டூ 100 நம்ம பண்ணிப்போம். சரியா? ஸோ இப்போ இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம பார்ப்போம். 0 லெஸ் தென் n லெஸ் தென் 100% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 0 லெஸ் தென் 1 செகண்ட். ஓகே. ஸோ 0 லெஸ் தென் n லெஸ் தென் 100% சொல்லிவிட்டு இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இது எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும். கரெக்டாக? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 0 ஆகிறக்க வாய்ப்பில்லை, 100 இருக்கவும் வாய்ப்பில்லை, 0லேருந்து 100க்குள்ளே என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் வாய்டு 0 ஆக வாய்ப்பு இருக்கா?
கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வாய்ட் நெவர் கேன் பி ஜீரோ. ஏதாவது ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும். 100% காம்பேக்ஷன் நம்மளால் பண்ணவே முடியாது. அதனால் வாய்ட்ஸ் எப்பவுமே ஜீரோவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அப்போது இங்கே ஜீரோ ஆகலைன்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ ஜீரோ வந்து லோவர் லிமிட் ஜீரோ ஆக வாய்ப்பு கிடையாது. அப்போ ஜீரோக்கு மேலே தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் வாய்டும் வால்யூமும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு 100 வரும். கரெக்டாக? ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ஏன்னா இது சாலிடோட வேல்யூ எப்போவுமே ஜீரோ ஆகாது. ஓகேவா? இப்போது ஒரு சாயில் இருக்குது அப்படின்னா அந்த சாயிலை வந்து நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றினா என்ன சேச்சுரேட் ஆகும். அப்போது அந்த இடத்துல வாட்டர் அதிகமாகும். கரெக்டாக? இதுவே ட்ரை பண்ணோன்னா அதுவே வந்து என்ன ஆகிடும், ட்ரை சாயில் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல ஏர் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே பார்த்தீங்கன்னா சாலிட் வந்து என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ சாலிடில் எந்த ஒரு சேஞ்சஸுமே எந்த காலநிலையிலையும் ஆகாது. அப்போது இந்த இடத்துல என்ன, இது ரெண்டுமே ஈக்குவலாக வாய்ப்பு கிடையாது. அதனால தான் இது வந்து லோவர் லிமிட் வந்து ஜீரோக்கு மேலே தான் இருக்கணும். ஜீரோ இருக்க முடியாது. அப்பர் லிமிட் 100 இருக்க முடியாது. ஸோ இன் பிட்வீன் 0 to 100 எனி வேல்யூ கேன் பி கம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா வாய்ட் ரேஷியோ. ஸோ வாய்ட் ரேஷியோட ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ வாய்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 1 மைனஸ் n. என்னென்னது போராசிட்டி. ஈனா வாய்ட் ரேஷியோ. E இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 1 மைனஸ் n. n இஸ் ஈக்குவல் டு E டிவைடட் பை 1 ப்ளஸ் E. ஓகே, இப்போ நம்ம டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பார்ப்போம். ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்ன, வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்டு, வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட் தான் என்னது, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாய்டில் எவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்கிறது தான் என்னது சேச்சுரேஷன். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ வாய்ட்ஸில் எவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்குன்றது தான் சேச்சுரேஷன். அதனால தான் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில். நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வேணும்னா இன்டூ 100 நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷன், நம்ம கண்டிஷன் கண்டுபிடிச்சாதான் அதனுடைய ரேஞ்சை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷன் வச்சுக்கிறோம். ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷன் அப்படின்னா என்ன, நம்ம அந்த இடத்துல வாட்டர் மட்டும்தான் அந்த வாய்ஸில் நிரம்பி இருக்கும், ஏர் இருக்காது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் ஏர் வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ இங்கே என்னது இருக்குது, வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸா. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் என்னென்னு எழுதலாம், வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர்னு எழுதலாம். இது ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷன். கரெக்டாக? அப்போ ஏர் இருக்காது. அப்போ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து என்னவாயிடுது, ஜீரோ ஆகிடுது. அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டராக மாறுது. அப்போ இந்த கண்டிஷனில் இது ரெண்டுமே நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி ஈக்குவல். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல 1 வரும். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன, 100%. அப்போ ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷனில் 100%. இது நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷன் என்ன, வாய்ட்ஸ் முழுக்க வாட்டர் மட்டும்தான் இருக்குது. அப்போது அதனுடைய வேல்யூ என்ன இருக்கும், 100%ஆக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஃபுல்லி ட்ரை கண்டிஷன். ஃபுல்லி ட்ரை கண்டிஷன்னா அப்போ என்னவாக இருக்கும், ட்ரைன்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏர் மட்டும்தான் இருக்கும், வாட்டர் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் வாய்ட் என்னவாக இருக்கும், வால்யூம் ஆஃப் ஏராக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது இதில் வாய்டில் வாட்டரே இல்லை. அப்போ என்ன ஆகும், இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும், ஜீரோன்னு இருக்கும். கரெக்டாக? வால்யூம் ஆஃப் வாட்டர் என்ன, ஜீரோ. ஸோ அப்போ நியூமரேட்டரே ஜீரோ வந்துருச்சு. அப்போ 0 பை எனிதிங் 0. அப்போது எஸ்னுடைய வேல்யூ 0 வந்துருச்சு. அப்போது இன்பிட்வீன் வேல்யூஸ் வந்து என்ன வேணாலும் வரலாம். அப்போ லோவர் லிமிட் என்ன, 0, அப்பர் லிமிட் என்ன, 100. ஸோ 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100%. இதுதான் என்னது, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்ன சொல்லியிருக்கேன், வாய்ட்ஸில் எவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்கிறதா என்னது, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் கண்டென்ட். ஸோ வாட்டர் கண்டென்ட்டுக்கு இன்னொரு பேர் மாய்ஸ்சர் கண்டென்ட். அதனுடைய நோட்டேஷன் என்ன, W. ஸோ வாட்டர் கண்டென்ட்னா என்ன, வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். Wனா வாட்டர், எஸ்னா சாலிட்ஸ். ஓகேவா? ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் தான் என்னது, வாட்டர் கண்டென்ட். ஓகே, இதே மாதிரி நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதுக்காக ரெண்டு கண்டிஷன் வைக்கிறோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபுல்லி ட்ரை ஸ்டேட், முழுக்க முழுக்க ட்ரையாக இருக்குது அந்த சாயில். அப்போது இந்த இடத்துல ஏர் இருக்கும், வாட்டர் இருக்காது. கரெக்டாக? அப்போ வாட்டர் இல்லைன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் என்னவாக இருக்கும், இங்கே ஜீரோவாக இருக்கும். அப்போ வாட்டர் கண்டென்ட் என்ன, ஆப்வியஸ்லி 0. இதுவே ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஸ்டேட் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அதனால் இதில் வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தென் 100 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா
சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சாலிட்னுடைய வெயிட்டை விட வாட்டர்னுடைய வெயிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன ஆகும், அப்போது வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 100 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இப்போது சாலிட் வெயிட் கேன் பி லெஸ் தென் வாட்டர் வெயிட். ஸோ சம்டைம்ஸ் சாலிடோட வெயிட் வந்து வாட்டர் வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சு, சாலிடோட வெயிட் வந்து வாட்டர் வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், 100 விட அதிகமாக கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் வாட்டர் கண்டென்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். சம்டைம்ஸ் இட் கேன் பி கிரேட்டர் தென் 100%. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. கண்டிஷன் புரிஞ்சு எதுக்கு எப்படி வரும், இதுக்கு 0 வருமா, இதுக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இது நீங்கள் எப்போவுமே மறக்கவே வேண்டாம். கரெக்டாக? ஸோ நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்படி தான் எப்போவுமே நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.